மீண்டும் தமிழ்நாடு அரசு வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ இருந்தாலே போதும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாதிரிலாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் சரி, எந்த வீடியோ போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய மாவட்டத்தோட லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய மாவட்டத்தோட பெயர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கைஸ், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மட்டும் கிடையாது, 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஓஓ அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகலை. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும். மற்ற மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கொடுக்குறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து உங்களுடைய மாவட்ட வாரியாக செக் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விஓஓ அசிஸ்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 8 தாலுக்காவில் திருநெல்வேலி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 தாலுக்காவில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாலுக்காவை வந்து நான் உங்களுக்கு எப்படி அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ரீட் பண்ணணும் அண்ட் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபடி எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். திருநெல்வேலி தாலுக்கா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வருவாய் மற்றும் பேரிடரின் வேளாண்மை துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் துறை அலுவலகத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? திருநெல்வேலி மாவட்ட தாலுக்காவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 14/7/2025 உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து சேராதனால யாரும் அப்ளை வந்து பண்ண முடியலை. பண்ண முடியாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14/10/2025 முதல் 28/10/2025 முதல் மாலை வரை வந்து பார்த்திங்கன்னா 5:45 மணி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து இப்போது இந்த பதவிக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். பதவியை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளர் பதவிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. இதுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலேருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாலுக்காவுக்கு மட்டுமே 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டளை உதயநேரி இந்த இடத்துல வந்து ஒரு காலி பணியிடங்களும், அண்டு சிந்துப்புந்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்களும், அண்டு அதாவது சிறுகண்
குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்களும் அண்டு செந்திமங்கலத்தில் வந்து ஒரு காலி பணியிடங்களும் அண்டு சங்கத்திரடில் வந்து ஒரு காலி பணியிடங்களும் அண்டு மோகமுடை குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி பணியிடங்களும் டோட்டலாக 6 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதர தகுதிகள் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி தாலுக்காவுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 10 படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிப்படி உங்களுக்கு உடற்தகுதியும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உடற்தகுதிக்கான சான்றிதழ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டாவே போதும். உங்களுடைய உடலை வந்து பரிசோதித்து அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 21 வயதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18 வயதுலன்றதெல்லாம் கிடையாது. 21 வயதுலேருந்து 21 வயது வந்து உங்களுக்கு பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 14/7/2025 படி 14/7/2025 அன்று வந்து 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஜிடி இவங்கெல்லாம் 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 39 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு வீடியோ கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 42 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் குறைந்தபட்சம் அதாவது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வந்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். அண்ட் முன்னாள் இராணுவ வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ண வந்து பார்த்துக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை சரிங்களா, விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் மூலிமானா இவங்க கொடுத்துருக்கிற அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதி அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்லேயோ அல்லது அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரிலையோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் விண்ணப்பிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தகுதியான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் முன் அனுபவம் இருந்தால் அதோடைய சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாருமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து 627001க்கான இந்த பின்கோடில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பின்கோடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் நேரில் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த தாலுக்காவில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அணுகலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி தான் உங்களுக்கு பாளையங்கோட்டை தாலுக்காவுக்கும் இதே ப்ராசஸ் தான், மன்னூர் தாலுக்காவுக்கும் இதே ப்ராசஸ் தான், அண்ட் அம்மஸ்தபுரமில் வந்து பார்த்திங்கன்னா இதே உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா, அண்டு இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேலே வியூஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வருவாய் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2025 அண்ட் 2026க்கான ஆண்டு கிராம உதவியாளர் வேலை பதிவுக்கான விண்ணப்பம் வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரன் விவரம் வந்து விண்ணப்பதாரன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஆதார் எண், அவங்களுடைய தந்தையின் பெயர் அண்ட் கணவனின் பெயர், வயது அண்ட் உங்களுடைய பாலினம் இது எல்லாமே எழுதிட்டு உங்களுடைய யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் கிராமம் சரிங்களா, நீங்கள் வந்து எந்த கிராமத்தில் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமத்துடைய பெயர் அண்ட் விண்ணப்பிக்கும் வட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த வட்டத்தையும் வந்து கொடுக்கணும். அதனுடைய உங்களுடைய முகவரி சரிங்களா, உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய மின்னஞ்சலும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, தேசம் அண்டு மதம், ஜாதி இது எல்லாமே நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா அப்படின்ற அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மிதிவண்டி வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டியோ அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும் திறன் பெற்றவர்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆமான்னா ஆமான்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. உங்கள்கிட்ட இருசக்கர வாகனங்களோட லைசன்ஸ் இருக்கா அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்குன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கலாம் சரிங்களா. இதுலலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயமெல்லாம் கிடையாது. முன்னுரிமை வந்து யாருக்கெல்லாம் வந்து தரப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரன் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் நீங்கள் வந்து முன்னுரிமை பெற்றவராக இருப்பீங்க. முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் நீங்கள் வந்து முன்னுரிமை பெற்றவராக இருப்பீங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து இருப்பீங்க. முதல் பட்டதாரி இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர், அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும். அண்டு இதர முன்னுரிமை அரசு வந்து வழங்கப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாம் ஆமும் இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணாவே போதுமானது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய டிக்ளரேஷன், அதாவது உறுதிமொழி வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பேரோ அல்லது உங்களுடைய சிட்டி பேரோ இதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாள் வந்து இதில் வந்து கையொப்பம் போடுறீங்களோ அந்த நாளை நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா. அந்த நாளை வந்து நீங்கள் டேட்டை வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு விண்ணப்பதாரன் கையெழுப்பம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போது பஞ்சாயத்து செக்ரட்டரி, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ், அதாவது பஞ்சாயத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ரட்டரிக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க மாவட்டத்திலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளருக்காக 15,900 ரூபாயிலேருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 32 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வயது வரைக்குமோ, ஓபிசி வரைக்கும் 37 வயது வரைக்குமோ, அண்ட் மற்ற கேண்டிடேட் வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் அவங்களுக்கு 50 வயது வரை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் மட்டும் திருநெல்வேலியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 24 காலி பணியிடங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. யாருக்கெல்லாம் முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இந்த ஜாபுக்கும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு, குறைஞ்சபட்சம் வகுப்பு வந்து 8ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழி கல்வி நீங்கள் படித்திருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிற்படுத்தப்பட்டவர் வகுப்பில் சேர்ந்தவராக இருந்தால் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், அண்ட் திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் இவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் உங்கள் சொந்த மாவட்டத்திலே நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு லிங்க் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தோடைய லிங்க்கையும் அதில் வந்து இருக்கும்.
ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை பற்றி ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அல்லது பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய வேக்கன்சி வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம்.